தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் போனீங்கன்னா ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு நார்த் இந்தியன் இருக்கான், ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 2 அஸ்ஸாம்காரர் இருக்கான். அப்படியே நீங்கள் வீடு கட்டுறீங்க, அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெங்காலிஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஹீட்ரிக்கு போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, துணி கடைக்கு போகிறீங்க, அங்கே ஜப்பான் மூஞ்சியோட ஒரு 4 பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க, அங்கே ஒரு 30 பேரில் எப்படியும் ஒரு 20 பேர் வந்து அசாம் மங்கோலியன் ரேஸுனால சப்பமூக்கோட அசாம்காரன் நேபாள்காரன்லாம் இருக்கான். நேபாள்காரனால ஓட்டர் ஆக முடியாது, அஸ்ஸாம்காரனால ஆக முடியும். கவுகாத்திலேருந்து இங்கே வேலைக்கு செய்கிறான் ஒருத்தன், 2 வருஷமாக அவன் இங்கே தான் வேலை செய்கிறான். வருஷத்துக்கு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வருவான். அவன் நான் வேலை செய்கிற இடம் இது, நான் இங்கே வாக்காளர் தான் பதிவு செய்யணும். இப்போ இந்த தொகுதியில் டி நகர் தொகுதி இது, அசோக் நகரில் நான் வேலை செய்கிறேன். அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு 4 தொழிலாளர்கள் இங்கே வாக்காளராக தங்களை பதிவு பண்ணிக்கணும்னா சட்டப்படி அதை நீ தடுக்க முடியாது. அரசியலமைப்படி இருக்குது, கரெக்டு சார். ஆனால் அந்தந்த மாநிலங்களுக்கு பிரச்சனையாக தானே முடியும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. அது நீ கொடுக்குற வேலை. இப்போ தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், 1 கோடி வெளி மாநிலத்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் போகலாம். 80 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க உதாரணம். அந்த 80 லட்சம் பேரில் ஒரு 40 லட்சம் பேர் இன்றைக்கி அவன் மாநிலத்துக்கு திரும்பிட்டான்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் படுத்துரும்.